ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவுமே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன துராந்தர் படத்தோட செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லாஸ்ட் இயர் டிசம்பரில் ரிலீஸ் ஆகி யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஆல் இண்டியா ஃபுல்லாக சூப்பராக வசூல் பண்ணி ஒரு ஆல் இண்டியா ரெக்கார்டு கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். புஷ்பா 2வை வந்து நிறைய இந்தியன் டெரிட்டரிஸில் தாண்டிச்சு. பட் ஓவராலாக வந்து அது தாண்டல. பட் இருந்தாலும் வந்து ஒரு டைரக்ட் இந்தியன் ஃபிலிம், ஹிந்தி ஃபிலிமாக மட்டும் ஒரு பயங்கரமான வசூல் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எந்த லாங்குவேஜ்லையுமே வந்து டப்பிங் பண்ணல, ஒன்லி ஹிந்தி தான். பட் வந்து துராந்தர் 2 வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் டப்பிங் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 days வந்து ஹிந்தி வெர்ஷன் மட்டும் தான் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. தமிழ் வெர்ஷன் வந்து 2 நாள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நேற்று தான் நான் தமிழ் வெர்ஷன் பார்த்தேன். அண்ட் அதோட ரிவ்யூ தான் நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம். படம் வந்து ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எங்கே முடிஞ்சிச்சோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இவர் ஆல்ரெடி கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே ஒரு 75% வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு இந்தியன் ஸ்பையாக அங்கே போய் அங்கே பயங்கரமான ஒரு டாப் மோஸ்டில் இருக்கிற ஒரு கேங்குள்ளே வந்து ஒரு இந்தியன் ஸ்பையாக இவர் வந்து போய் நுழைவார். ஜஸ்கிரத் சிங்ன்றவர் ஹம்சான்ற நேமில் போய் நுழைவார். படம் முடிகிறப்ப வந்து அந்த கேங்கோட லீடராக இருக்கிற ரஹ்மான் பலோச் வந்து இவர் கொல்றதோட படம் முடியும். ஸோ செகண்ட் பார்ட் வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தா, செகண்ட் பார்ட் வந்து ஜஸ்கீரத்தோட சின்ன வயசோட ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அவர் வந்து எதனால் வந்து தூக்கு தண்டனை கைதி ஆனார், அவர் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு அப்படின்றத அவங்க சொல்கிற விஷயம். அந்த அவங்களோட அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வந்து நல்லா எமோஷ்னலாக எடுத்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வர ஸ்டன் சீன்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சாப்டர் அப்படியே போகும். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து அவரோட அந்த ஃப்ளாஷ்பேக் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி வந்து சாப்டராக சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் சாப்டராக ஒரு 6 சாப்டர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரஹ்மான் பலோச்சுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்ற மாதிரி படம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் வந்து இவர் அங்கே ஸ்பையாக போனதுக்கான நோக்கம் நிறைவேறுச்சா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட ஸ்டோரியை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸ்பை யூனிவர்ஸில் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ ஸ்டோரி 8 marks அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த மாதிரி ஒரு 4 hours ஒரு படம் வந்து இந்த காலத்தில் யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு 3 hours எல்லாமே இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிற ஒரு காலகட்டத்தில் 4 hours எடுக்கிறன்றத வந்து ஒரு தைரியத்துக்கே வந்து நம்ம ஆதித்யரை பாராட்டி தான் ஆகணும். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டுமே வந்து 3.5 hours ஓடும். அப்பவுமே வந்து அது யாரும் ஒரு பெரிய ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்ட்டு. பட் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் அந்த 3.5 hours என்கேஜிங்காக கட்டி போட்டதில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அவரை பாராட்டினாங்க. அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன தோல்விகள் இருந்தாலும் பெருசாக எங்கேயுமே வந்து ஒரு வெறுப்பு ஏற்றுற மாதிரி ஒரு லேகாகவும் இருக்காது. சின்னதாக அங்கங்கே ஸ்லோவாக போகிற மாதிரி தோணினாலும் பட் வந்து அதுக்கப்புறம் வர சீன்ஸ் வந்து நம்ம அதை மறக்கடிச்சிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் பிளேக்கு 8 marks. பட் ரைட்டிங் வந்து ரொம்பவுமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தரப்பை வந்து ரொம்ப உயர்த்தி காட்டுறதுக்கோசரம் மற்ற எல்லா தரப்பையுமே வந்து அவர் மட்டம் தட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து உங்கள் இது உயர்த்தி காட்டுங்க வேண்டான்னு சொல்லலை. பட் அதுக்கோசரம் வந்து இன்னொரு தரப்பை வந்து தாழ்த்த வேணாம். இப்போ கரண்டில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து ரொம்ப தூக்கி பேசணும், இப்போ கரண்டில் பிஎம்ஆ இருக்கிறவங்கள வந்து ரொம்ப தூக்கி பேசணுன்றதுக்கோசரம் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்தவங்களாம் ஏதோ பாகிஸ்தான்லேருந்து பிறந்து வந்தவங்க மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணியிருக்காரு. நீங்கள் உங்கள் தரப்பை வந்து நீங்கள் நல்லா உயர்வாகவே காட்டுங்க, அது வேணான்னு சொல்லலை. அது உங்களோட ஃப்ரீடம் ஆஃப் இதுன்னு தான் சொல்லணும், ஃபிலிம் மேக்கிங் தான் சொல்லணும். அதே சமயம் வந்து இன்னொருத்தவங்க மேலே தேவையில்லாமல் வந்து இது பண்ணி டவுன் பண்ணி அந்த விஷயம் வந்து இதில் நிறைய அங்கங்கே பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அதில் வந்து ரைட்டிங்கில் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா எப்படி சொல்கிறது, படத்துக்கு உண்டானதை மட்டும் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ப்ரோபகண்டான்றாங்கல்ல, அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் ரைட்டிங்கில் கொடுத்த மாதிரி எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு தோணி இருக்கும். ஸோ வந்து ரைட்டிங்கு 6 marks தான். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிங், ரன்வீர் சிங்கோட கேரியர் பெஸ்ட் ஆக்டிங்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலாம், அந்தளவு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து சாரா அலிக்கு இந்த படத்தில் பெருசாக எதுவும் வேலை இல்லை, சாரா அர்ஜுனுக்கு. ஸோ வந்து லீட் ஆக்டிங்க்கு 9 marks. அந்த வந்து மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அந்த ரஹ்மான் பலோச் ஒரு இடத்துக்கு வந்து இறங்குவார். அப்போ ஒரு மியூசிக் வரும், அது செம்ம ட்ரெண்டாக ஆச்சு எல்லா இடத்துலையும், ரீல்ஸ்லாம் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே. பட் வந்து இந்த பாட்டில் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரன்வீர் சிங் வந்து அங்கே வந்து இறங்குவார் பலோச்சிஸ்தானில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து வேறு பாட்டு போட்டு அந்த ஒரு எசன்ஸே வந்து குறைச்சிட்டாங்க. பட் மற்ற இடத்துலலாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு இடத்துல மட்டும் ஏன் அந்த மியூசிக்கு போட்டிருந்தா இன்னும் தியேட்டரில் பிளாஸ்டாக இருந்துக்கு மாதிரி தான் தோணுச்சு. ஸோ வந்து மியூசிக் வந்து 9 marks தரலாம். அண்ட் சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், ஸ்டண்ட்டு இது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட்டுலாம் வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டியே ஆகணும். ஸ்டண்ட்டுக்குமே வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ராவாக எடுத்திருக்காங்க ஸ்டன்ஸ்லாம். அண்ட் படத்துக்கு சர்டிஃபிகேட் இருந்தனால கண்டிப்பாக அதெல்லாம் அப்படி வச்சது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ வந்து ஓவராலாக வந்து இந்த ஃபிலிம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணால் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 90 marks தந்தேன்னா இதுக்கு வந்து ஒரு 80 தான் தர முடியும். எதனாலனா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து
படத்துக்கு என்ன தேவையோ அதை நிறைய சொல்லி அந்த இவரோட அந்த ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை சந்தோஷப்படுத்தணுன்ற அந்த ஒரு அஜெண்டாவை வந்து கம்மியாக தான் வச்சிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. கம்மியாக வச்சிருந்தாருன்னு மேபி வைக்காமே இருந்தாருன்னு கூட சொல்லலாம். பட் வந்து இதில் எப்படின்னா வந்து படத்துக்கு தேவையான விஷயங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. அதாவது வந்து ஒரு ரியாலிட்டியான விஷயங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. அதை தாண்டி வந்து நிறைய எஸ்பெஷலி வந்து டிமானிட்டைசேஷனை வந்து இவர் வேற ஒரு ஆங்கிளில் ஃபுல்லாக இப்போ மாற்றிட்ட மாதிரி இருக்குது. டிமானிட்டைசேஷன் வந்து அது எதுக்கு பண்ணாங்கன்றது கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும், நமக்கு எதுக்கு தெரியாது இது. பட் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனில் ஒரு 60,000 crores வந்து கள்ள நோட்டு வருது, அதனால் நாங்கள் வந்து நைட்டோட நைட்டாக இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி படத்தில் சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா அந்த சீன் முடிஞ்ச அடுத்த சீன் வந்து அங்கே ஸ்பையா போன நம்ம ஹம்சா இருக்கார்ல, ஹீரோ ஜஸ்கீரத், அவர் வந்து அந்த இடத்துல அந்த கள்ள நோட்டெல்லாம் ஈஸியாக போய் வந்து ஆக்சஸ் பண்ணுற லெவலில் இருப்பார். அந்த சீன் முடிஞ்ச உடனே, அந்த டிமானிட்டைசேஷன் சீன்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த சீனே வந்து அவர் அந்த கள்ள நோட்டு அடிக்கிற இடத்துல போய் எல்லாரையும் வந்து அங்கே இருக்கிற ஆளை அடித்து போட்டு அந்த நோட்டெல்லாம் கொளுத்துற மாதிரி தான் இருக்கும். 60,000 crores அங்கே தான் இருக்கும், அது அவர் கொளுத்துற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் முன்னாடியே பண்ணியிருந்தா, அதாவது அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கும் அந்த ஸ்பைக்கு டேலண்ட் இருக்குது, அந்த இடத்த அழிக்கக்கூடிய அளவு அந்த ஸ்பைக்கு டேலண்ட் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு ஆள்கிட்ட அது நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ண சொல்லியிருந்தா இந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிருக்குமா. அவ்வளோ மக்கள் வந்து நாட்டில் வந்து டிமானிட்டைசேஷனால் அவ்வளோ பேர் ரொம்ப சிரமப்பட்டிருக்க மாட்டாங்க. அண்ட் ஒரு 100-150 பேருக்கு மேலே இறந்தும் இருக்க மாட்டாங்களே. இதையும் வந்து அந்த இதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரியும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, டிமானிட்டைசேஷனுக்கும் அந்த ஒரு இவங்க அந்த படத்தில் காமிச்ச விஷயத்துக்கும் வந்து சம்மந்தம் இல்லைன்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு அஜெண்டா ப்ரோபகண்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இதில் அதிகமாகவே இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன குறையாக தான் இருந்துச்சு. பட் இதெல்லாம் நம்ம சொல்கிறதுனால வந்து நம்ம உடனே வந்து இது இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கும் ஒரு குரூப் இருக்க தான் செய்யுது. அதாவது இப்போ ரூலிங் பார்ட்டியை பற்றி அப்போஸாக பேசினாலே இந்தியாவை அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து அவங்க விதைச்சிட்டாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வந்து நம்ம கருத்தை வந்து சொல்லாமே இருக்க முடியாது. ஸோ ஓவராலாக வந்து இது வந்து ஒரு நல்ல 4 hour வந்து ஆடியன்ஸை கட்டி போட்டு பார்க்க வச்ச ஒரு நல்ல படம் தான். பட் என்னன்னா அவங்க வந்து படத்துக்கு செலுத்தின இதை விட அவங்க அஜெண்டாவுக்கு எக்ஸ்ட்ராவாக இதில் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து துராந்தர் 2 பார்த்தப்ப என்ன தோணுச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து எல்லாமே அதில் காமிச்சது எல்லாமே வந்து இல்லை இப்படி தான் நடந்திருக்கும், இதெல்லாம் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தோணுச்சா, இல்லை வந்து எனக்கு தோணுன மாதிரி சில அஜெண்டாஸ் இருந்த மாதிரி தெரிஞ்சு. அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்திரா காந்தி பீரியட்ல எல்லாமே ஒரு ஸ்பையை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க, அதை வந்து கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுவாங்க. பட் வந்து அதுக்கெல்லாம் ஒரு கிரெடிட் கூட ஒரு பேர் கூட இப்போ இருக்கிற பிஎம்மோட ஃபோட்டோவை படத்தில் அத்தனை வாட்டி காமிச்சவங்க அதை பற்றி வந்து கொஞ்சம் கூட அந்த நேம் கூட சொல்லலை. இவங்க யார் பீரியடில் அவங்க போனாங்களோ அந்த நேம் கூட சொல்லலை. அவ்வளோ ஒரு ஏன் அவங்கள வந்து நம்ம அவங்களெல்லாம் சொல்லி இது பண்ணணும், நம்ம வந்து இப்போ இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தினா போதும், இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டையும் இப்போ இருக்கிற அவங்களோட கவர்மெண்டோட அந்த மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பீப்புளையும் மட்டும் சந்தோஷப்படுத்தினா போதும்னு எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு தரப்பை வந்து மொத்தமாகவே வந்து கெட்டவங்க மாதிரியும் இவங்க வந்துட்டு அப்புறம் தான் எல்லாருமே புனிதர்களாக மாறின மாதிரியும் காமிச்சது வந்து எனக்கு இதுவாக தான் இருந்துச்சு. பட் அதனால் வந்து இது நல்ல படம் இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். படம் நல்லா இருக்குது. 4 hour வந்து இந்த மாதிரி ஆடியன்ஸை கட்டி போகிறது விஷயம். அண்ட் ரன் டைமுமே வந்து சில ஸ்டன்ஸ்லாம் வந்து ஒரு 5 to 10 minutes கட் பண்ணியிருந்தால் இன்னும் ஒரு 20 minutes கிட்ட மிச்சமாக இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் ஸ்பை படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அண்ட் வந்து நீங்கள் இல்லை எனக்கு இந்த மாதிரி அஜெண்டா ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்ற ஆள்னா நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படம் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுங்க, நல்லா தான் இருக்குது. பட் அந்த இதை வந்து அதை வந்து தவிர்த்துட்டு பார்த்தா எனக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. நீங்களும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ்.